அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு அடைவார். இந்த வக்ரம் அடைந்து கிட்டத்தட்ட 138 நாள், அதாவது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில்தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. இந்த காலம், இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகராசி அன்பர்கள் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆயுள் காரகனாகவும் வரக்கூடியவர் தான் சனி பகவான். அந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறார். கடகராசி சனி பகவானால் கஷ்டப்பட்டது உங்களை தவிர வேறு யாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க. இந்த 5 வருஷம் யாருக்கிட்ட கேட்டாலும் தப்பிச்சு வந்தது போதும்னு ஆகி போச்சு. இதிலிருந்து மீண்டு வந்தது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அப்படியே வந்தாலும் இந்த சனி பெயர்ச்சியாகி மாற்றங்கள் வந்துடும் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாற்றங்கள் ஒன்றும் பெருசாக தெரியலிங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் ரொம்ப பேர் கடகராசிக்காரர் இருக்கத்தான் செய்கிறீங்க. ஏன்னா கடகராசிங்கிறது நீர் தத்துவ ராசி. உங்களுடைய ராசி அதாவது ரொம்ப தெளிவான சிந்தனை மிக்கவங்க, கண்ணும் கருத்துமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழக்கூடியவங்க. ஏன்னா தர்மத்தை செய்கிறதுல வள்ளல் நீங்கள். ஏன்னா குரு உங்களுடைய ராசியில் உச்சம், சந்திரன் உங்களுடைய ராசியில் ஆட்சி, தாய்மை உள்ளம் கொண்டவங்க கடகராசி. அதான் பழமொழி சொல்லுவாங்க, தண்ணியில் போட்டாலும் நனைய மாட்டாங்க, மேட்டில் போட்டாலும் காய மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது கெட்டவங்களோடு சேர்ந்தாலும் தப்பு பண்ண மாட்டேங்க, நல்லவங்களோட இருந்தாலும் அவங்கள ஏமாற்றணும், நல்லவங்க கிட்ட கஷ்டப்படுத்தணும், நல்ல பேர் வாங்கணுங்கிறது இல்லை. அவங்கக்கிட்ட தகுந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. வறுமையிலும் கஷ்டத்திலையும் சரிசமமாக எடுத்துக்கிட்டு எவ்வளவு நமக்கு இடைஞ்சல் வந்தாலும் சரி அத்தனையும் பொறுத்துக்கிட்டு நாளைய காலம் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அப்படியே பயணிச்சிட்ருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர். ஆனால் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, பாக்கியஸ்தானங்கிறது என்னங்க, அதாவது தகப்பன் ஸ்தானம், நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், இறைவன் அருளிலிருந்து நமக்கு வம்சாவளி, நம்ம தாத்தா முப்பாட்டம் செய்த புண்ணியங்கள் வரைக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அந்த 9ஆம் இடத்துல. அப்போ அந்த 9ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும்போது இந்த அஷ்டம சனி முடிஞ்சு எனக்கு பெரிய மாற்றம் வரலன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். புரியுதுங்களா? அப்படின்னா தகப்பனார் உறவு முறையில் சில சங்கடங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, நமக்கு வரவேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அது பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், இல்லை நாம் ஒரு இடம் வாங்கணும், அதில் பார்த்தா ஒரு சிக்கலாகி போச்சு, அது வேறு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கும் தீர்வு கிடைக்கல. ஒரு வீட்டு வேலை ஒன்று ஆரம்பிச்சுங்க, எல்லாம் செஞ்சுட்டேன், கொஞ்சம் மிச்சம் இருக்குது, பண்ணவே முடிய மாட்டேங்க, வர வேண்டிய பணம் வரல, அப்படியே காலம் கடந்து போயிட்டுருக்குது. இப்படி தகப்பன் இருந்தாலும் உறவு முறைகளில் கூட சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். நாம் அவங்க பார்த்து தான் குடும்பத்துக்குன்னு எல்லாம் பண்ணணும். கூட பிறந்தவங்களுக்கு அப்படி தான் பண்ணணும், நல்ல பேர் இல்லை. அப்பா அம்மா கிட்ட கூட நல்ல பேர் வாங்க முடியலைங்க. என்னவோ வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நாம் கொடுத்துட்ருக்கிற நமக்கு கிடையாது. என்னவோ நாம் பார்த்தா வேண்டாத மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர் உண்மையிலேயே வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி வக்ர கதி அற்புதம். வக்ரம்னு என்ன, முதல்ல வக்ரங்கிறதுங்க, அதாவது ஒரு கிரகம் இயல்பு தன்மைக்கு மாறான ஒரு நிலைப்பாட்டை அப்படின்னா ஒரு பவரை கொடுக்கக்கூடியதான் அந்த வக்ர நிலை. அப்போது
உங்களுக்கு எது எது நெகட்டிவாக இருந்ததோ, எவ்வளவு ஒரு சில விஷயங்கள் நமக்கு பாதகமாக இருந்ததோ, எது நமக்கு எதிர்பார்த்து அந்த வேலையை செய்து முடிக்காமல் கால தாமதங்கள் ஏற்பட்டுட்டு இருந்ததோ அது சரியாக, அது எந்த மாதிரி தகப்பன் உறவு முறை, சொத்து சுகம், ஆஸ்தி அந்தஸ்து, அது மட்டும் கிடையாது, தகப்பனார் அன்பு பற்று பாசங்கள் எது நமக்கு நம்மளை ஒதுங்கி போனாங்களோ அவங்க நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்குது சனி பகவான். புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை, மிஞ்ச வேண்டியதும் இல்லை. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு உணரக்கூடிய வாய்ப்பு மற்றவங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய சார்ந்தவங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது, லாபஸ்தானத்தை பார்க்குது. கண்டிப்பாக சில பேர்வெல்லாம் பார்த்தோம்னா, அதாவது ஒரு வெளிநாடு போகணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஒரு சொந்தமாக நம்ம ஒரு முயற்சிகள் எடுத்து நாம் எதிர்காலத்துக்கு தேவையான பணம், சந்தோஷத்தை, செல்வாக்குக்கு உருவாக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு வழி இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இருந்து வேலையே போயிருச்சு, இருந்தது பூராம இழந்துட்டுமே, அடுத்தவனை வாழ வச்சுட்டு நாம் கஷ்டப்பட்டுட்ருக்கிறோமே, அடுத்தது ஒரு வாய்ப்புகளை எந்த வழியில் நமக்கு பகவான் வழி கொடுப்பார் தெரியாமல் நம்ம தத்தளிச்சிட்ருக்கிறோமே. துடுப்பில்லாத படகு மாதிரி கடகராசி அன்பர்கள். மற்றவங்களை வாழ வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு யாரை நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து பார்த்து செஞ்சோமோ கடைசியில் அவங்க தான் நமக்கு எதிரியாளி ஆவாங்க. கடகராசிக்கு இயற்கையாக அந்த குணம் இயற்கையாக அது அமைஞ்சிடும். ஆனால் நீங்கள் அதையும் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. பண்ணிட்டான், அவன் பேராசை வச்சு செஞ்சிட்டான், போகட்டும், இவ்வளோதானும் ஆசை, வாழ்ந்துக்கு போ அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடியவங்க. இப்படி இது நண்பர்கள் மட்டும் இல்லை, உறவு முறை மட்டும் இல்லை, கூட பிறந்த பிறப்பிலிருந்து நீங்கள் அதுதான் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. ஆனால் அப்பேற்பட்ட நல்லவங்களுக்கு சனிதான் கர்மகாரகன் ஆயிடுச்சு. கர்மகாரனுங்கிறது நீதிமான். உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்பார். அப்படின்னா கெட்டவங்களுக்கு, அதாவது கஷ்டத்தை, அதாவது ஊதிரிங்களை மற்றவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு அந்த ஊதிரிய வலிய வேதனையை அனுபவிக்க வைப்பார். ஆனால் கடகராசி நண்பர்கள் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்த அன்பர்கள் அப்படிங்கிறதுனால நன்மைகளை செய்தவர்கள் நாம் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்து, அதாவது அந்த முயற்சி எடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை மறந்து அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழ்ந்த அவங்க இந்த கடகராசிக்காரர். அப்பேற்பட்ட உங்களுக்கு நீதிமான் என்ன கொடுப்பார்? அருமையான தர்மத்தை கொடுப்பார், நீதியை கொடுப்பார். உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய கருணை உள்ளத்துக்கு அற்புதமான வாய்ப்புகளை கொடுப்பார். வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கும் சரி, நிச்சயமாக முயற்சி எடுங்க, இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துறையில் வேலை வாய்ப்பு செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தேன், கிடைக்கல, நடக்கலை, நேற்று வந்தவங்களுக்கு கிடைக்குது, நல்ல பேர் எடுக்கிறவங்களுக்கு ஏமாத்துறவங்களுக்கு கிடைக்குது, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எனக்கு கிடைக்கல, இப்போ கிடைக்கும், முயற்சி எடுங்க. சரிங்களா? இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, சிலருக்கு கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்தது இல்லைங்களா? திருமண பந்தத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா மறு வாழ்க்கையை எதிர்பார்த்துட்ருக்குறேங்க, முதல் வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிப்போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் கூடி வரும். அன்பால் ஏமாற்றப்பட்ட கடகராசி அன்பர்கள் பாசத்தை கொட்டி நெருங்கி கடைசியில் நெருங்கி வந்தவங்க கிட்ட நம்ம விரும்பி போகும்போது விலைக்கு போனாங்க பார்த்தீங்களா, அவங்கள காயப்படுத்துகிறாங்களா பார்த்தீங்களா, அவங்க உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாகும். குழந்தைங்களால் மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க. கல்வி சம்மந்தப்பட்ட இதில், அதாவது உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய அங்கீகாரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்கர நிலை இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து, அதாவது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்புகளாக அமையக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. இப்போ சொன்ன பலன்கள் கோச்சாரம். சரிங்களா? கோச்சாரங்கிறது அதாவது இப்போது இந்த கிரக அமைப்பில் எது எப்படி அப்படிங்கிற நிலையத்தில் சனி வக்ர நிலையை நம்ம பார்த்துருக்குறோம். இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் சனி பகவான் எந்த நிலை, என்ன தசாபுத்தி உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது, அந்த தசாபுத்தி பலம் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன, அப்படி தகுந்த மாதிரி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி
பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம்ன்ட்டு யோசித்து முடிவெடுங்க. கண்டிப்பாக கடகராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு செல்வாக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.